إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நபித்தோழர்களில் அப்துல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய பெயர்களை கொண்ட நபித்தோழர்கள், இதுவரை நாம் பார்த்த நபித்தோழர்கள் அப்துல்லாஹிப்னு உமர், அப்துல்லாஹிப்னு அப்பாஸ், அப்துல்லாஹிப்னு அமர், அப்துல்லாஹிப்னு ஜுபைர், அப்துல்லாஹிப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹிப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹும். இன்று நாம் பார்க்க போவது அப்துல்லாஹிப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹிப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு ஒரு அன்சாரி தோழர், மதீனாவை சேர்ந்தவர், ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். ஹஸ்ரஜ்ல அஸ்ஸலமி, என்ன கோத்திரம்? ஹஸ்ரஜ்ல அஸ்ஸலமி. இவங்க யாருடைய தந்தை என்றா ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை. நான் அடிக்கடி கேட்கிற ஒரு பேர் தான் ஜாபிர் இப்னு அப்துல்லா. கேட்குறேன் தானே? ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த 7 நபித்தோழர்கள்ல அவர்கள் ஒருவர். யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை தான் யாரு? அப்துல்லா. சரியா? இப்போ நாங்கள் இன்னைக்கு படிக்க போற அவரை பற்றி தான். ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை. அவருடைய தந்தையுடைய பேர் என்ன? அம்ர். அப்துல்லாஹிபின் அம்ர். அவருடைய தந்தை ஹராம், அப்துல்லாஹிபின் அம்ரிபின் ஹராம். சரியா? சரி. அப்படின்னு இந்த இவர்களை பொறுத்தவரையில இவங்க இஸ்லாத்தை ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள்ல ஒருவர் தான் இந்த அப்துல்லாஹிபின் அம்ரிபின் ஹராம் ரலியல்லாஹு அவர்கள். நாங்கள் சென்ற வகுப்பிலும் படித்தோம், அகபாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 தலைவர்களை மதீனாவில் நியமிக்கிறாங்க. மதீனாவுக்கு எத்தனை தலைவர்கள்? அந்த 12 முக்கியமான கோத்திரங்கள், அதுல தலைவர்கள். அப்படி தலைமைத்துவம் வழங்கப்பட்டவர்கள்ல ஒருவராக இவரும் இருக்கிறார். புரிஞ்சா? இவங்க அந்த சலமி என்ற அவங்களோட அந்த கோத்திரத்துக்கு இவர் தான் தலைவர். இவர் தான் ரசூலுல்லாஹ் தலைவராக என்ன செய்யறாங்க? ஆக்குறாங்க. எனவே அந்த உடன்படிக்கையை பொறுத்தவரையில அதுல வரக்கூடிய செய்திகள்ல பாருங்க. ஒரு செய்தி, இந்த செய்தியை பொறுத்தவரையில புகாரியில 3891 ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. யார் சொல்றாரு? நாங்க இப்ப படிக்கக்கூடிய சஹாபியோட மகன் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாரு, அன வ அபி வ ஹாலி, அன வ அபி வ ஹாலி மின் அஸ்ஹாபில் அகபா. அகபாவுடைய உடன்படிக்கையில நானும் எனது தந்தையும், ஹாலி என்ற யாரு? தாயுடைய சகோதரர் ஹாலி, 3 பேரும் நாம் என்ன செய்தோம்? அகபாவுடைய உடன்படிக்கையில நாம் கலந்து கொண்டோம். அகபாவுடைய உடன்படிக்கையை பொறுத்தவரையில, அதாவது காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அவங்க எப்படி ஒரு நிலப்பாட்டில் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்களுக்கு கண் தெரியாமல் போகுது. அவங்க சொல்றாங்க, அதாவது பத்ர் போர்ல கலந்து கொண்டதை விட நான் சிறப்பாக எதை கருதுவேன் என்றால்
அகபாவுடைய உடன்படிக்கையில் கலந்து கொண்டதை என்றது ஒரு ஆரம்ப ஒரு அத்திவாரம் அங்கு போடப்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு அத்திவாரம் போடப்பட்டது என்ற அந்த அடிப்படையில் என்ற ரசூலுல்லாஹ் அதில் கலந்து கொண்டவர்களுக்கும் சொர்க்கத்தை தான் வாக்களித்தாங்க. அவர்களுக்கும் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை தான் வாக்களித்தார்கள். அதை நாங்கள் சென்ற வகுப்பிலும் பார்த்தோம். அப்போ அந்த அகபாவுடைய உடன்படிக்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த அகபாவுடைய உடன்படிக்கையில் என்னென்ன விடயங்கள் அந்த உடன்படிக்கையில் காணப்பட்டன என்ற செய்தியை புகாரியில் 3893 எண்ணில் பார்க்கலாம். அந்த உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 12 தலைவர்கள் மற்றவங்கள்ட்ட எடுத்து அந்த உடன்படிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதரிடம் நாம் எதற்காக பையத் செய்து கொடுத்தோம் என்றால், அலா அல்லா நுஷ்ரிக பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நாம் எதையும் இணையாக்க மாட்டோம், அதே போன்று நாம் திருட மாட்டோம், நாம் விபச்சாரம் செய்ய மாட்டோம், அநியாயமாக நாம் ஒரு உயிரை அல்லாஹ் தடுத்தோ ஒரு உயிரை நாம் கொலை செய்ய மாட்டோம், நாம் அதே போன்று மோசடி செய்ய மாட்டோம், மாறு செய்ய மாட்டோம் என்று இவ்வாறு அப்போ நாம் உறுதிமொழி கொடுத்தோம். இதை நிறைவேற்றினால் எமக்கு சுவர்க்கம், இதற்கு மாறு செய்தால் அதற்குரிய தீர்ப்பு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்ற அடிப்படையில். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பனு சலிமா அந்த கோத்திரத்துக்கு அவர்களுடைய அந்த கோத்திரத்துக்கு அவர் தலைவராக ஆக்கப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்போ நாம் அவர்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை எனது தந்தை என்ன செய்யறாங்க, வீட்டில் ஒரு உணவு தயாரிக்கப்படுது. அந்த உணவுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹசீரா என்று வருது. அந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறைச்சை வந்து மிக சிறியதாக அது என்ன அதை வெட்டி அது வந்து குழம்பு மாதிரி தயாரித்து அதில் மாவென செய்கிறது, அதில் கலந்து செய்யக்கூடிய ஒரு உணவு. சரியா? இப்படி ஒரு உணவு தயாரிக்கப்பட்டு இந்த உணவை எனது தந்தை என்னிடம் தந்து இதை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுப்பீராக என்று என்னிடம் தந்தார்கள். நான் இந்த உணவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்றேன். அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்றபோது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஜாபிரே, இது என்ன இறைச்சியான்னு கேட்டான். இறைச்சா உணவா தயாரிக்கப்பட்டுள்ளது, இறைச்சா சமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ எனவே அவங்க சொல்றாங்க, இல்லை, இது வந்து ஹசீரான்னு சொல்லக்கூடிய அந்த உணவு வகை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ அவங்க அந்த உணவை கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ தந்தை வந்தவுடன் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு தான் கேட்குறான். அப்போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் இந்த உணவை கொண்டு சென்றவுடன் என்ன இறைச்சியாண்டு தான் கேட்டாங்க, இறைச்சா உணவாக தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்போது நான் இல்லை என்று சொன்னேன். இதை கேட்டவுடன் சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, உடனே ஒரு ஆட்டை அறுக்கின்றான். உடனே ஒரு ஆட்டை என்ன செய்கிறாங்க, ஒரு ஆட்டை அறுத்து அதை என்ன செய்கிறாங்க, அதை நன்றாக அதை சமைத்து பொரித்து அதை மறுபடியும் என்னிடம் தந்து இதை கொண்டு போய் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதை கொடுங்கன்னு சொல்கிறான். நான் அந்த உணவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்போ சொல்கிறாங்க, திரும்ப இறைச்சி அந்த உணவு அங்கே கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுத்த போது என்ன அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த இறைச்சியை தான் விரும்புகிறாங்க என்று அவர் உணர்ந்தவுடன் அதை உடனே நிறைவேற்றுகிறார். இதை கொண்டு போய் கொடுத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். எப்படி செய்கிறாங்கன்னா, ஜஸல்லாஹுல் அன்சார அன்னா ஹைரா வலா சியமா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் வஸஅத் இப்னு உபாதா. நபி அவங்க இந்த துஆல என்ன சொல்றாங்கடா, அதாவது எம்மிடமிருந்து யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு சிறந்த கூலியை கொடுப்பாயா, அவங்க செஞ்ச இந்த உபகாரங்களுக்கு உதவிகளுக்கு அவர்களுக்கு சிறந்த கூலியை அல்லாஹ் வழங்குவானாக. குறிப்பாக 2 பேர் சொல்றாங்க. ஒன்று அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தது ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள். அவர்களும் நிறைய என்ன செய்வாங்க, விருந்து அளிப்பவர்களாக இருந்தாங்க என்றதை நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் இந்த ரிவாயத் வந்து
அதாவது இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத்தாக நாம் பார்க்கிறோம். 7020வது எண்ணில் இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் குறிப்பாக யாருக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க? நாங்கள் இந்த இதில் படிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அதையோடு சேர்த்து ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்களும் என்பதை நாங்கள் இந்த செய்தியில் பார்க்குறோம். இது அவர்களுக்குரிய ஒரு சிறப்பும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புகிறாங்களோ அதை உடனே என்ன செய்யக்கூடியவங்களாக, நிறைவேற்றக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்த ஒரு நிகழ்வை பாருங்க. உஹதுடைய அந்த யுத்தம், உஹதுடைய யுத்தத்தை பொறுத்தவரையில், அதாவது முனாஃபிக்குகளுடைய தலைவன் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். சரியா? இவன் என்ன செய்கிறான்? உஹதை நெருங்கியவுடன் அவனோடு சென்ற அந்த 300 பேரை திரும்ப என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய படையிலிருந்து விலக்கி கொண்டு மதீனாவுக்கு திரும்புகிறான். இது ஒரு பெரிய ஒரு உளரீதியான ஒரு பாதிப்பா இல்லையா? ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா இல்லையா? ஏற்கனவே எதிரிகள் 3000 பேர் கொண்ட ஒரு படை. எனவே இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் அப்ப என்ன செய்கிறார் என்ற அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு பின்னாலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அதாவது நீ இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு செல்லலாமா? அப்போது அவன் சொல்கிறான், நாம் இப்படி ஒரு யுத்தத்தை எதிர்பார்த்து வரவில்லை. அப்போ அவனோடு இருந்த அந்த முனாஃபிக்குகள் என்ன செய்கிறார்கள்? அவனை பின்தொடர்ந்து சென்றபோது இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். யா கௌமி உதக்கிருக்குமுல்லா, அல்லாஹுவை கொண்டு நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நீங்கள் இவ்வாறு உங்களுடைய நபியை, உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் எதிரிகளுக்கு முன்னால் விட்டு செல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொன்னது என்ன? போர் என்று தெரிந்திருந்தால் நாம் வந்திருக்க மாட்டோம். இப்படி ஆன வார்த்தைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவர்கள் அவ்வாறு செல்கின்ற போது இறுதியில் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய எதிரிகளை அல்லாஹ் உங்களை தூரப்படுத்துவானாக, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு என்று சொன்னார்கள் என்ற ஒரு ரிவாயத்தை நாம் பார்க்குறோம். இது தபரில், தஃப்சீரு தபரியில் வருகிறது. பைஹக்கியில் தலாயில் நுபுவாவுடைய அந்த நூலில் வருகிறது. இமாம் பைஹக்கிக்குரிய நூல். இதிலெல்லாம் இப்படி ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இவங்களோட மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களை பொறுத்தவரையில் அவங்களோட தந்தை கலந்து கொண்ட போர்கள், பத்ர், உஹதுடைய போர்களில் ஜாபிர் ரலியல்லாஹு கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா தந்தை வந்து மகனை தடுத்தாங்க. தந்தை மகனை தடுத்த காரணத்தால். இப்போ உஹதுடைய போரை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ உஹதுடைய போர் நாளை நடைபெற போகிறது அப்படி என்று இருக்கும்போது தந்தை என்ன செய்கிறாருன்னா, மகன் அழைக்கிறார் அந்த இரவுல. இப்போ நாளை வந்து உஹத் போர் நடைபெற போகுது. அப்போது என்ன செய்கிறார்? தந்தை வந்து மகனை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், அதாவது நாளை நடைபெற போகின்ற போரிலே நான் முதலில் கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கிறேன். அந்த போரில் முதலில் கொல்லப்படுபவனாக நான் இருப்பேன். இதற்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர் கண்ட ஒரு கனவும் இதற்கு காரணமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹுடைய தூதரின் தோழர்களில், நபி தோழர்களில் முதலில் கொல்லப்படுபவனாக நான் இருப்பேன் என்று இந்த ரிவாயத்தில் வருகிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அந்த ரிவாயத்தை நாங்கள் திரும்ப அந்த ரிவாயத்துக்கு வாரத்துக்கு முன்னால் பாருங்கள், இன்னொரு ரிவாயத்தில் சீர் ஆலாமின் நுபலா என்ற நூலில், இமாம் தஹபிக்குரிய நூல், அதில் எப்படி வருகிறதுன்னு சொன்னால், அர்ஜு அன் அக்கூன ஃபி அவ்வலி மன் யுஸாபு கதன், அதாவது நாளை உஹதுடைய போரில் முதலில் நான் கொல்லப்பட வேண்டும் என்பதை ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்கிறார். நான் அதை ஆதரவு வைக்கிறேன் என்றும் அவர் சொன்னார் என்றும் வருகிறது. இந்த புகாரியுடைய ரிவாயத்தில் இப்படி மகனை அழைத்து சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹுடைய தூதருடைய அந்த நஃப்ஸ், அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்ததாக உன்னை தான் நான் கண்ணியமான ஒருவனாக விட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எனக்கு இவ்வளவு ஒரு கடன் தொகை இருக்கிறது, ஒரு கடன் அவருக்கு இருந்தது. அந்த கடனை நீ என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். மகனுக்கு வசியத்து செய்கிறார், மகனுக்கு உபதேசம் செய்கிறார். அதே போன்று உனது சகோதரிகளை நீ நல்ல முறையில் கவனித்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு 9 சகோதரிகள் இருக்கிறான். புரிஞ்சா? அவங்களெல்லாம் சிறு வயது அனாதைகளாக விட்டு செல்றாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். எனவே
உனது சகோதரிகளை நீ நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் உனக்கு வசியத்து செய்கிறேன் என்றும் அவர் என்ன செய்கிறார், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க, வசியத்து செய்கிறான். மறுநாள் உஹதுடைய போர் நடைபெறுகிறது. உஹதுடைய போர்ல முதல்ல அவங்க கொல்லப்படுறாங்க. அவங்க சொன்னது மாதிரியே உஹது போரில் நபி தோழர்கள்ல என்ன செய்யப்படுறார், உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் வெற்றி இருந்துச்சு. பிறகு என்னது, அந்த மலையில் நிறுத்தப்பட்டவங்க இறங்கிய பிறகு ஒரு பெரும் தோல்வியை சந்திக்கிறாங்க. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எனவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்களும் என்ன செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டவர்கள முதன்மையானவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அப்போ சுப்ஹானல்லாஹ், அவங்க ஷஹாதத்தை எப்படியெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்கன்னு பாருங்க. சஹாபாக்கள் ஷஹாதத்தை, சுப்ஹானல்லாஹ், வீர மரணத்தை அவங்க எப்படி எதிர்பார்த்திருந்தார்கள், அதை எப்படி ஆதரவு வைத்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் இதில் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அப்போ உஹதுல ஷஹீதாக்கப்பட்டவர்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, இன்னொரு செய்தி வருது நசாயில 2004 வரக்கூடிய செய்தியில. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களோட ஜனாசாவை எடுத்துக்கொண்டு இவரும் அதே போன்று அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அம்ர் இப்னு ஜமுஹ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாபிர் அந்த அப்துல்லா ரலியல்லாஹுடைய மனைவியுடைய ஒரு சகோதரர், மனைவியுடைய சகோதரர் இல்லைங்களா? அப்படின்னா அவருக்கு மச்சான் முறை தானே, மனைவியுடைய சகோதரன். அப்படின்னா அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார். அப்போ இந்த ஜனாசாக்கள் அவங்க மதீனாவுக்கு கொண்டு வராங்க, மதீனாவில் அடக்குவோம் அப்படி என்று கொண்டு வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லை, இங்குதான் அவர்கள் அடக்கப்பட வேண்டும், திரும்ப கொண்டு வாங்க, திரும்ப என்ன செய்யுங்க, அந்த ஜனாசாக்களை கொண்டு வாருங்கள், அவங்க கொல்லப்பட்ட அந்த உஹதிலே தான் அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அடக்கப்பட வேண்டும். ருத்துல் கத்லா இல்லா மதாஜிஹிம், அந்த கொல்லப்பட்ட இடத்துக்கு கொண்டு வாங்கன்ற அந்த ரிவாயத்து நாங்கள் பார்க்கின்றோம். அதில் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, எனது தந்தையுடைய சகோதரி தான் என்ன செய்கிறாங்க, அவங்க எனது குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவ்வாறு கொண்டு செல்வதற்கு முயற்சித்தார்கள் என்றும் அதில் வருகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை அங்குதான் அவங்க என்ன செய்யப்பட வேண்டும், அடக்கப்பட வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ உங்களுக்கு தெரியும், உஹதுல 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்ட காரணத்தால பெரும்பாலும் ஒரு கபர்ல 2 ஜனாசாக்கள் அப்படியெல்லாம் அடக்கப்பட்டுச்சு, அப்படி என்ன செய்யப்பட்டதாங்க, அடக்கப்பட்டது. எனவே ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு ஹராம் அவங்களும் அதே போன்று அம்ர் இப்னு ஜமுஹ் ஒரே கபர்ல என்ன செய்யப்பட்டாங்க, அவர்கள் அடக்கப்பட்டாங்க, ஒரே கபர்ல அடக்கப்பட்டாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நடந்தது, அப்படிதான் அந்த செய்தியை நாங்கள் அறிஞர் விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அவங்க எனது தந்தையை தனியாக எடுத்தாங்களா அடக்க வேணும், என்ன செய்யணும், தனியாக எடுத்து அடக்க வேண்டும் என்று எனது மனம் விரும்பியது. அப்ப எனவே நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், அவர்களுடைய ஒரு 6 மாதம் கழித்து அந்த கபரை தோண்டி என்ன செய்யறாங்க, அந்த ஜனாசாவை எடுத்து தனியாக ஒரு கபரை தோண்டி அடக்குறாங்க. அப்படி அடக்குன்ற போது அவங்க சொல்றாங்க, ஒரு 6 மாதம் கழித்து அந்த காதுல மட்டும்தான் ஒரு சிறிய ஒரு இது என்ன செஞ்சு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது, அது இல்லாமல் உடல் அப்படி என்ன செய்யுது, அதே போன்றுதான் இருந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த செய்தி புகாரில 1351 வருது. இந்த செய்தியை வைத்து சில மார்க்க சட்டங்களும் எடுப்பாங்க. ஒரு ஒரு கபர் தோண்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் என்ன செய்யலாம், அப்படி தோண்டலாம் என்ற சட்டங்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் எடுக்கப்படும். அதே போன்று அந்த அந்த சுஹதாக்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு சிறப்புக்குரியவங்களாக இருந்தாங்க, அந்த ஜனாசா அதே போன்று எந்த மாற்றம் இல்லாமல் இருந்தது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று அவங்களோட சகோதரி தான், அவங்களோட பேர் ஃபாத்திமா பின்து அம்ர் இப்னு ஹராம். யார்டா, அப்துல்லா இப்னு ஹராம் அவங்களோட ஒரு சகோதரி பேர் என்ன, ஃபாத்திமா பின்த் அம்ர் இப்னு ஹராம். இவங்க அந்த உஹதுடைய அந்த இடத்துல அங்க வந்திருந்தாங்க. இப்ப இதுல நாங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். அந்த ரஹ்மத்துல்லாஹ், இப்ப அந்த செய்தியை பொறுத்தவரையில, அதாவது அவர்களுடைய ஜனாசா என்ன செய்யப்படுகிறது, கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இப்ப ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டவுடன், ஜனாசா வைக்கப்பட்டவுடன் ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது எதிரிகள் என்ன செஞ்சிருவாங்க, பெரும்பாலும் சிதைத்து விடுவார்கள் உடல்களை. முஸ்லீம்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த பண்பாடுகளை போர்க்காலத்துல கூட பேணத்தான் சொல்லி இருக்கிறாங்க. புரியுதா சொல்றது? அப்ப அப்படி இவங்க உடல்கள் என்ன செஞ்சிருவார்கள், சிதைத்து விடுவார்கள்.
அப்ப இவங்களோட உடலை பார்த்தீங்கன்னா இவர்களுடைய உடலும் என்ன செய்யப்பட்டிருந்தது என்றால் சிதைக்கப்பட்டு தான் இருந்தது. அவங்களோட உடலும் சிதைக்கப்பட்டு அவங்களோட உடல் என்ன செய்யப்பட்டது, ஒரு போர்வையால மூடப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த போர்வையை அகற்றி தந்தையை பார்ப்பதற்கு முற்படும் போது எனது குடும்பத்தினர் கூட்டத்தினர் அதை தடுத்தாங்க. எனக்கு என்ன செய்யறாங்க, அவ்வாறு செய்ய விடாமல் என்னை தடுத்தார்கள். மறுபடியும் நான் முயற்சித்தேன், அப்போதும் தடுத்தார்கள் என்று வருது. இன்னொரு வாயத்தில் வருது, நபி அவர்கள் தடுக்கவில்லை. நபி அவங்க அவ்வாறு செய்வேன் எனக்கு என்ன செய்யல, தடுக்கவில்லை, நான் பார்த்தேன் என்றும் வருகிறது. நான் என்ன செய்தேன், பார்த்தேன் என்றும் வருகிறது. அதே போல் நாங்கள் இப்போ சொன்ன அவங்களோட சகோதரியும் என்ன செய்தார்கள், பார்த்துவிட்டு அவர்களும் அழ ஆரம்பித்தார்கள், அழுதார்கள். ஒரு ரிவாயத்தில் எப்படி வருது, இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய ரிவாயத்துக்கள் தான். 1293, 1244 ஆகிய எண்களில் வரக்கூடிய ரிவாயத்துக்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சொல்கிறார், அவங்களோட ஜனாசாவை உயர்த்துமாறு தூக்குமாறு சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட அந்த அழுகையுடைய சப்தம் கொஞ்சம் கூடுது. அவங்களோட சகோதரியுடைய அல்லது மகளுடைய 2 மாதிரியும் வருகிறது. அப்ப இதுல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க அழக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அப்படி சொல்றாங்க, நீங்க அழுதாலும் அழாவிட்டாலும், அதாவது இவர் இப்போது உயர்த்தப்படும் வரை மலக்குகள் இவருக்கு நிழலிட்டு கொண்டு இருந்தார்கள், மலக்குகள் இவருக்கு நிழலிட்டு கொண்டு இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த சிறப்பை சொல்றாங்க. அப்படியான ஒரு சிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல இன்னொரு செய்தி இருக்குதுன்னா, இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது 6 மாதத்துக்கு பிறகு இப்படி என்ன செஞ்சாரு, ஒரு வேற இடத்துல அடக்கினார் தானே. இன்னொரு செய்தி என்ன வருதுன்னு சொன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஸஅஸா அவர்கள் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தியில, அதாவது பிறகு ஒரு மதீனால ஒரு வெள்ளம், கடுமையான மழை பெய்து ஒரு வெள்ளம் ஏற்படுகிறது. அப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்ட போது இந்த கபர்கள் எல்லாம் அப்படின்னு செய்தது, அப்படி தோண்டி கொண்டு சென்றது. அந்த நேரத்தில் இவங்களோட உடல்கள் என்ன செய்யப்பட்டன, எடுத்து அடக்கப்பட்டன. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் அதுக்கு பிறகு சித்தன் 40 சனா, அப்படி 46 வருடங்கள், 46 வருடங்களுக்கு பிறகு அந்த நேரத்தில் அவங்களோட ஜனாசாக்கள் எடுக்கப்பட்ட போது கூட எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருந்தது. அப்படியே தான் இருந்து அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, அடக்கப்பட்டாங்க என்ற ஒரு செய்தியும் என்ன செய்து இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இதெல்லாம் உண்மையில் அல்லாஹ்வுடைய அற்புதமாகத்தான் இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்குறோம். நல்லவர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வுடைய கராமத். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த செய்திகள் இதெல்லாம் அவங்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன. சரி, அடுத்ததாக வாங்க. இப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை கொல்லப்பட்ட உடன் அவங்களுக்கு என்ன செய்யுது, கவலைண்டா ஒரு பெரிய கடன் சுமை ஒன்றும் இருக்கிறது, ஒரு பெரும் கடன் சுமை ஒன்றும் இருக்கிறது. அதே போன்று சகோதரிகளும் அவங்களோட பொறுப்புல வந்துடுறாங்க என்பது அவங்களுக்கு ஒரு கவலையான நிலையா இல்லையா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க அவங்கள்ட்ட, மாலி அராக்க முன் கசிரன், அப்போ நீங்கள் சும்மா உடைந்து போயிருக்கிறீங்க, இப்படி உடைந்து போயிருக்கிறீர்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு இடத்துல அப்படி கேட்கின்றார்கள். அப்போ அவர் சொல்றார், இதே காரணம் தான் சொல்றார், உஸ்துஷிதாபி வத்தரக இயாலன் வதைனன், தந்தை ஷஹீதாக்கப்பட்டார், கடனும் என்ன குடும்ப பொறுப்பையும் அவர் விட்டு சென்றிருக்கிறார் அப்படி என்று சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்க அந்த இடத்துல எப்படி ஆறுதல் படுத்துறாங்கன்னு. அதாவது உமது தந்தை விஷயத்துல ஒரு நற்செய்தியை நாம் உனக்கு சொல்லட்டுமா, உங்களோட தந்தையுடைய விஷயத்தில் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லவா, அதாவது உமது தந்தையுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொன்ன விஷயம், அல்லாஹ் கூறிய விடயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது அல்லாஹ் யாரோடும் பேசுவதாக இருந்தால் திரைக்கு பின்னால் இருந்தே அல்லாமல் பேசவில்லை, ஆனால் உமது தந்தையோடு திரையின்றி என்ன செய்தான், பேசினான் என்று அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு அடுத்து அவரிடம் அல்லாஹ் என்ன கேட்டான் என்று சொன்னால், எனது அடியாரே, நீர் எதை விரும்புவீரோ அதை கேளும் உமக்கு வழங்கப்படும்.
நான் உமக்கு வழங்குவேன். எதை நீங்க விரும்புறீங்களோ அதை கேளுங்க, அது உங்களுக்கு தரப்படும். அப்போது அவங்க அல்லாஹ்விடத்துல என்ன கேட்டாங்க? ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, யா ரப்பி துஹீனி, எனக்கு மறுபடியும் உலகத்துல வாழ்வதற்கு நீ அவகாசத்தை தந்து நான் மறுபடியும் போர்ல ஷஹீதாக்கப்பட வேண்டும். நான் போர்ல என்ன செய்யப்பட வேண்டும்? ஷஹீதாக்கப்பட வேண்டும். இதுதான் எனக்குரிய விருப்பம். ஷஹீதுக்குரிய அந்த சிறப்பு சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் என்ன சொல்வான் என்று அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அப்ப எனது சுன்னாவில் உள்ள விஷயம்தான் மறுபடியும் உலகத்துக்கு யாரும் மீட்டப்பட மாட்டார்கள், உலகத்துக்கு மறுபடியும் யாரும் மீட்டப்பட மாட்டார்கள் என்பது. அப்படி என்றால் அவர் சொல்வாரு அல்லாஹ்விடத்துல, என் இறைவா, இந்த செய்தியை மக்களுக்கு நீ எத்தி வைப்பாயாக, மக்களுக்கு எத்தி வைப்பாயாக என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். அந்த ஆல இம்ரான்ல வரக்கூடிய வசனம், வலா தஹ்ஸபன்ன அல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் ஃபர்ஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி வரக்கூடிய அந்த வசனங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று எண்ண வேண்டாம். அவங்க அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு இந்த வசனத்துக்குரிய விளக்கம் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. எனவே அவர்கள் ஒரு பறவைக்குள் அந்த உயிர் ஊட்டப்பட்டு பறவைகளாக அவைகள் சொர்க்கத்தில் பறந்து திரிகின்றன என்று வரக்கூடிய அந்த செய்தி. எனவே சுப்ஹானல்லாஹ், அப்ப இவர்கள் அந்த கேட்டுக்கொண்டதுக்கேற்ப அல்லாஹ் என்ன செய்தான்? குர்ஆன் வசனத்தையும் அருளினான் என்பதை நாம் பார்க்கணும். இதெல்லாம் அவங்களுடைய மிகப்பெரிய சிறப்புகள், அவர்களுடைய மிகப்பெரிய சிறப்புகள். சுப்ஹானல்லாஹ். இப்போ நாங்கள் இந்த சிறப்புகளை படிக்கும்போது இப்போ நமது ஈமான் அதிகரிக்கணும் இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இவ்வளவு பெரும் தியாகங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பெரிய சிறப்பை உயர்வை நபித்தோழர்கள் அடைந்திருக்கிறார்கள். அப்போ நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செய்த அர்ப்பணிப்புகள் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம், அந்த உணர்வுகள், அந்த ஜிஹாத் என்ற அந்த உணர்வு என்பது ஒருவருக்குள் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த உணர்வே இல்லைண்டா அது நிஃபாக், நயவஞ்சகத்துடைய ஒரு கிளை என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இவ்வாறான சிறப்புகளுக்குள் இந்த நபி தோழர் இவர் மரணிக்கிறாரு. இவருடைய அந்த கடன் விஷயங்கள், இவருடைய இந்த கடன் விஷயங்களை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அவங்க வசியத் செய்யும் போது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் தான் மிக கண்ணியமானவர், அவங்களுக்கு பிறகு உன்னை நான் கண்ணியமானவனாக பார்க்கிறேன் என்று மகனை பார்த்து சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செய்யறாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, மகன் வாரார், வாப்பா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். வந்து சொல்கிறார், அதாவது கடனை கேட்டு தொல்லைப்படுத்துகிறார்கள், கடனை கேட்டு என்ன செய்யறாங்க? தொல்லைப்படுத்துகிறார்கள். எனது தந்தைக்கு கடன் கொடுத்தவர்கள் அதில் யூதர்களும் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து சொல்றாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்க, அதை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுக்குற அமைப்புல. ஹதீஸ்ல நீங்க புகாரிலே பார்க்கலாம், அதாவது 30 வசக், 30 ஒரு யூதனிடம் மட்டும் அவங்க கொடுக்க வேண்டியது வந்து பேரித்த பழத்துல 30 வசக். இப்போ வசக் என்று சொல்லி சொன்னால் ஒரு வசக் என்பது 60 சா. ஒரு வசக் என்பது 60 சா. 60 சா. இப்போ ஒரு சாண்டா என்ன, ஒரு 2.5 to 3 கிலோ. ஒரு சா என்பது ஒரு 2.5 to 3 கிலோ. ஒரு 3600 வருமா நினைக்கிறேன் மொத்தமா. இந்த 30 வசக் என்பது 3600 கிலோ வரும், சரிதானே? அந்த அளவு ஒரு யூதனுக்கு என்ன கடனாக பேரித்த பழம் கடனாக கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களிடத்துல என்ன செய்யறாங்க? பேசி பார்க்குறாங்க, அதுக்கு காலதாமதம் எல்லாம் கேட்டு பார்க்குறாங்க. அவர்கள் எதற்கும் அவர்கள் மசியவில்லை, அதை எதற்கும் அவர்கள் இல்லை. உடனே கடனை கேட்டு அவர்கள் பிடித்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க, பிடிவாதமாக இருக்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் ரசூல், அதில் பல ரிவாயத்துக்கள் வருது, அதில் நிறைய ரிவாயத்துக்கள் வருகிறது, புகாரில் மற்ற கிரந்தங்களே வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ரசூல்லாங்க அந்த பேரித்த பழங்களை ஒவ்வொரு வகையா ஒரு 3 வகை பேரித்தங்களை சொல்றாங்க. அதெல்லாம் தனித்தனியாக ஒரு குவியலாக தனித்தனியாக ஆக்குமாறு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அவ்வாறு ஆக்குங்க என்று சொல்கிறார்கள். இன்னும் சில ரிவாயத்துக்கள் அந்த பேரித்த மரங்களை ரசூலுல்லாஹ் சுற்றி வந்தாங்க, அந்த பேரித்த மரங்களை என்ன செய்தார்கள்? சுற்றி வந்தார்கள்.
சுற்றி வந்துட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ இதிலிருந்து நீங்கள் பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அவர் அந்த ஜாபிர் என்ன எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனது வீட்டுக்கோ எனது சகோதரிகளுக்கோ எதுவும் நான் கொண்டு போக வேண்டியது, இந்த கடனை முடிஞ்சால் போதும், இந்த கடனை கொடுத்து விட்டால் போதும் என்ற ஒரு மனோநிலையில் தான் நான் அங்கே இருக்கிறேன், அந்த மனோநிலையில் தான் நான் இருந்தேன் என்று சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அது சுபஹானல்லாஹ் என்ன செய்து நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், அதாவது அதில் எதுவுமே குறையவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் பரக்கத்துக்காக துவா செய்தார்கள். அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, பரக்கத்துக்காக துவா செய்தாங்க. அதை சுற்றி கொண்டு வரும்போது பரக்கத்துக்காக துவா செய்தார்கள். இன்னும் சில ரிவாயத்துக்கள் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் அதை நீங்கள் பங்கு வைங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அசர் தொழுகைக்காக போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூட வந்திருந்தாங்க. அந்த யூதர்கள் நடந்த விதம் அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் ஒரு கடுமையான கோபம் ஏற்படுச்சு. அப்போ அசருடைய தொழுகை ரசூலுல்லாஹ் முடிக்கும் போது இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களும் தொழுகையில் கலந்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கடனை நான் செய்து விட்டேன், அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, போய் உமரிடம் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை உமரிடம் சொல்லுங்கள் என்றாங்க. ஏன்னா உமர் அங்கே இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னபோது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரங்களை சுற்றி வரும்போதே நான் எண்ணினேன், நிச்சயமாக அதில் பரக்கத்து செய்யப்படும் என்பதை நான் உறுதியாக நம்பினேன் சொல்கிறேன். இந்த செய்தியில் புகாரில் வரக்கூடிய செய்திகள். சுப்ஹானல்லாஹ். எனவே அவர் என்ன செய்கிறார், அந்த கடன்கள் அனைத்தையும் அடைத்து விடுகிறார். அதுக்கு பிறகு சில ரிவாயத்துக்கள் வருது, அதாவது 17 வசக் இன்னும் எஞ்சி இருந்தது அவ்வளவு கொடுக்கப்பட்ட பிறகு. இந்த சில ரிவாயத்தில் எதுவும் குறையவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். எனவே இவ்வாறாக அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹுடைய உதவியை அல்லாஹ் சொல்வது போன்று, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான். யார் அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பார்கள் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, நாம் இன்றைய பாடத்தில் கற்றுக்கொண்ட நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹுடைய அந்த தியாகம், அவங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை, கேவலப்படுத்தவில்லை. அவர்களுடைய அந்த குடும்பத்தை அல்லாஹ் என்ன செய்தான், பொறுப்பேற்றான். ஜாபிர் அவர்கள் பொறுப்பாக இருந்து என்ன செய்தார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு கண்டா, அவர்கள் ஒரு விதவையை தான் திருமணம் முடித்தாங்க. எதற்காக, தனது சகோதரிகளுடைய வயதிலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்தா சகோதரிகள் அவங்க என்ன செய்ய பராமரிக்க முடியாமல் போவோம் என்பதற்காக ஒரு விதவை என்ன செய்தார்கள், மனம் முடித்தாங்கன்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹுடைய வரலாறு அதை நாங்கள் தனியாக பார்க்கணும். அது அவ்வளோ அற்புதமான செய்திகள் அவங்களோட வரலாறு இருக்குது. இத்தோடு நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு